எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜீவன் பேசுகிறேன் குட்வில்லேருந்து. இன்றைக்கி முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் தமிழில். மாருதி சுசுக்கியோட டிசைர் டூரியஸ் வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது ஏர்பேக் கண்ட்ரோல் யூனிட்டில் சின்னதாக ஒரு ரெகுலேட்டரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாருதி சுசுக்கி அறிவிச்சிருக்காங்க. நேற்றுக்கு 166 கார் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆகஸ்ட் 6லேருந்து 16 மேனுஃபேக்சரிங் பண்ண கார். ஸோ அதை ரிப்ளேஸ்மெண்ட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மாருதி சுசுக்கியோட வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கரண்டாக R1 and R2க்கு நடுவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ப்ராப்பர் ரெசிஸ்டன்ட் 8836 இருக்குது. சேம் இப்போ கரண்ட் லெவல் 8778 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே டைமில் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் 50 EMA and 100 EMAயோட சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. சேம் டைமில் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி டவுனாக இருக்குது. ஸோ புல்லிஷ் ட்ரெண்டில் யூஸ்வலாக ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு திரும்ப ரிட்ரஸ்ட் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி 4 hours டைம் ஃப்ரேமை பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 100 EMA டச் பண்ணிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இது புல்லிஷாக இருக்கிறதுக்கான சைன்னா ஸ்டில் இந்த ஏர்பேக் இஷ்யூனால ரொம்ப பெரிய டேமேஜஸ் எதுவுமே இல்லை. இன்னும் புல்லிஷாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் S1லேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் 50 EMA பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாசிட்டிவ் மூமெண்ட் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் 3rd மற்றும் அதோட கடைசியான வேர்ஹவுஸை லுஹாரியில் வச்சுருக்காங்க. இது டெல்லி NCR ரீஜனுக்கு மட்டும். இது அவங்களோட சீனியர் கம்பெனி ஆஃபீஸர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னும் நாங்கள் லக்னோ, பாட்னா அண்ட் குவாஹாத்தி அப்படிங்கிற இடத்துலையும் நாங்கள் இன்னும் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வழிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸோட வீக்லி ஸ்கிரிப்டை பார்த்துட்ருக்கோம் NSEயில். ஸோ இப்போ கரண்டாக 50 and 100 EMAயோட ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் சப்போர்ட் 410 அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இப்போ கரண்டாக 495 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சேம் டைமில் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நேராக தலைக்கீழாக இருக்குது. பிவட் பாயிண்ட் 50 EMA and 100 EMA எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் கொடுத்துருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு 495 அந்த ரேஞ்சில் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த லாங் ஸ்பைக்ஸ் கேண்டில்ஸ் ரிஜெக்ஷன்ஸோட சிம்டம்ஸ். சேம் இப்போ 4 hours சார்ட் ஓப்பன் பண்ணாலும் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. 4 hours டைம் ஃப்ரேமில் பிவட் கீழடி, அதே டைமில் S1 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிவட்டில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. இன்றைக்கி 0.1% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ONGC அவங்களோட டெண்டரை ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது USD15 per MMBTU அப்படிங்கிற அளவில். இது பே ஆஃப் பெங்காலில் இருக்கிற அவங்களோட ஃபீல்ட்லேருந்து டைரெக்டான ப்ரொடக்ஷனுக்கு 1 year டெண்டர். இதை குளோபல் சர்ஜ் இப்போ எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி இந்த டெண்டரை அந்த கனெக்ட் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. ONGCயோட வீக்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ ONGC வீக்லியில் பிவட்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் 100 EMA and 50 EMA க்ளோஸாக ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. சேம் பிவட்டில் இருக்கிறதுனால இன்னும் நம்ம புல்லிஷ் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி பிவட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு 100 and 500 டுவர்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹையர் சான்ஸ் இது இப்போ டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இன்னும் இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி 4 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா S1ல் எடுத்த சப்போர்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி பிவட்லேயும் அந்த கண்டினியூ சப்போர்ட்டை கேரி ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கு. 100 and 50 EMA சப்போர்ட் கொடுக்குது. அண்ட் இப்போ கரண்டாக 50 EMA பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் R1 பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போய்கிட்டு இருக்கு அண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ கரண்டாக 0.84 பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பந்தன் பேங்க் இன்னும் 551 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த 2023 ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளாடி. ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் அது எல்லாமே அவங்க ரொம்ப ஈஸ்ட் ரீஜியனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை MD and CEO கோஷ் சொல்லியிருக்காரு. பந்தன் பேங்கோட வீக்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீக்லியில் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் அப்வர்ட் மொமெண்டம் இருக்குது. அண்ட் இப்போ கரண்டாக பிவட் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு வீக்லியில். அண்ட் R1 375 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பார்த்தோம் அப்படின்னா பிவோட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சேம் R1 பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்ட் நேற்றுக்கு
இருந்துச்சு க்ளோசிங் டேயில் 6%. அண்ட் இன்றைக்கி அதை கன்ஃபார்ம் பண்ணும்படியாக அப்பர்ட் மொமெண்டம் இருக்குது, கேப் அப் ஓப்பனாக இருக்குது. சேம் 50, 100 அண்ட் R1 நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டை அதோட டவுனர் ட்ரெண்டை பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போது வித் வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் வந்து நம்ம நல்ல ஒரு ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் பந்தன் பேங்க்கில் இருந்து. நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஹேலரை வந்து லூபின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை US FDA வந்து அப்ரூவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மும்பை பேஸ்ட் லூபின் கம்பெனியை வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. லூபினோட வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டை பார்த்துட்ருக்கோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் அது கரண்டாக S2ல் சப்போர்ட் எடுத்திருக்கு 600 ரேஞ்சில் அண்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அப்பர்ட் மூமெண்ட்டில் இருக்குது. சேம் அதோட ப்ரீவியஸ் லோவான 600ல் தான் அதே சப்போர்ட்டே எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ கரண்டாக வந்து ஒரு அப்பர்ட் ட்ரெண்டில் அது போய்கிட்டு இருக்கு. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா 100 EMA அண்ட் 50 EMA அதுக்கிட்ட வந்து அது நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணி அப்பர்ட் மொமெண்டத்தில் போய்கிட்டு இருக்கு. சேம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, சின்ன பிரேக் அவுட். அதில் வந்து நல்ல ஒரு வால்யூம் மொமெண்டமும் இருக்குது, அதை அப்படி கேரி ஆன் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கரண்டாக ஒரு 10 டேஸாக ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் இருக்குது. அண்ட் இப்போ ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. சேம் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சப்போர்ட் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் 50 அண்ட் 100 EMAயோட சப்போர்ட் இருக்குது. அண்ட் சேம் அதோட ரெசிஸ்டன்ஸ் R1 பக்கத்தில் நேற்றுக்கு போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ கேப்போட 2 பில்லியன் கேபெக்ஸ் டார்கெட்டை இந்த வருஷம் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா மெட்டல் ப்ரைஸஸ் வந்து வேர்ல்டில் ஃபாலோ ஆகிட்டுருக்கிற ரீசன்னால். ஆனால் அதே டைமில் நாங்கள் வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயங்கலை அப்படிங்கிறதையும் அவங்களோட CEO ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சேம் டைமில் ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு. வேதாந்தாவோட வீக்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீக்லியில் மெட்டல் ப்ரைஸ் ட்ராப் ஆனதுனால விழுந்த ஃபாலுக்கு அப்புறம் இப்போ தான் அது கொஞ்சம் ரைஸ்அப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ S1ல் கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ 50 அண்ட் 100 EMA டுவர்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. சேம் பிவோட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா பிவோட்டில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சேம் R1 டுவர்ட்ஸாக போயிட்டுருக்கு. 50 வந்து ஆல்ரெடி சப்போர்ட் கொடுத்துருச்சு, 100 பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. சேம் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அப்பர்ட் பொட்டன்ஷியல் இருக்குது. சேம் அதே டைமில் S1 பிவோட் அது கூட 50 EMA அண்ட் 100 EMA வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஆல்ரெடி கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி நல்ல ஒரு வால்யூம் சர்ஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.